ஐநார் துணை சீரியலை யாரெல்லாம் விரும்பி பார்ப்பீங்களோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. பல்லவனுடைய அம்மா நிலா கிட்ட கையும் களவுமா சிக்கிக்கிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பல்லவனுடைய அம்மா திருன்னு முழிச்சு போய் நிக்க நிலா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. சொல்லுங்க, வெளியில நிக்கிறது யாரு? அவர்கிட்ட நீங்க ஏதோ பணம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பணம் எதுக்காக வச்சிருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாண்டிக்கு கொடுக்க வச்சிருந்த பணத்தை நீங்க யாருக்கும் தெரியாம இந்த ராத்திரி நேரத்துல யாரோ ஒருவருக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. யார் அது அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் அம்மா நடிக்க ஆரம்பிக்க, சும்மா போதும் நடிக்காதீங்க. உங்க மேல நீங்க வந்ததுல இருந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகம். நீங்க நடந்துக்கிறதும் சரியில்லை. போன்ல பேசுறீங்க, கேட்டா பேசலைன்னு சொல்றீங்க. யாருக்கிட்டயோ அப்பப்ப போன் எடுத்துட்டு போய் பேசுறீங்க, பணம்னு பேசுறீங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப நல்லா கையும் களமா சிக்கிக்கிட்டீங்க. சொல்லுங்க, எதுக்காக இந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில பட்டுன்னு பார்த்தா அந்த அம்மா இடுப்புல சொருகி வச்சிருந்த கத்தி எடுத்துருது. கத்திய பார்த்ததுமே நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், வேகமா பார்த்தா பல்லவன் அம்மா அந்த ரூமோடைய கதவை பூட்டிடுறாங்க. ஏய், இங்க நடந்த விஷயத்த நீ வெளியில யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா உனக்கு? இங்க பாரு, இந்த பணத்தை நான் இப்ப எடுத்துட்டு போய் வெளியில நிக்கிறவர்கிட்ட கொடுப்பேன். வாய மூடிக்கிட்டு அமைதியா நிக்கணும். என்னைய அப்படி எடுக்கவில்லைன்னு வையி, இந்த கத்திய வச்சு வயிற்றுலே ஒரே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா அதிர்ச்சியாகவும், என்ன ரொம்ப பெரிய நல்லவ மாதிரி நினைக்கிற? எங்கேயோ இருந்த என்னைய தேடி இங்கே கூட்டிட்டு வந்துட்டு பெரிய நல்லவளாட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கியா? இப்போ எனக்கு பணம் தேவை. வெளியில நிக்கிறவருக்கு நான் இந்த பணத்தை கொடுக்கணும். எங்களுடைய உசுறு முக்கியம் அப்படின்றதுக்காக உசுரை கூட எடுக்க தயங்க மாட்டேன். சத்தமே இல்லாம உன் கழுத்தை அறுத்திங்கனே போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என்ன உசுறு முக்கியமா இல்ல இந்த பணம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் அம்மா பார்த்தா மிரட்டவும் நிலாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நான் நல்லவங்க நினைச்சேனே. ஏய், நீ என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, தள்ளு. சத்தம் போடக்கூடாது. நீ இந்த பணத்தை நான் இப்ப எடுத்துட்டு போய் வெளியில இருக்கவட்ட கொடுக்கணும். அது தட்டிக்கும், நீ அமைதியா நிக்கணும். அப்படி இல்லைன்னு வையே, நீ தான் இந்த பணத்தை திருட பார்த்தேன்னு சொல்லிடுவேன். அப்படி இல்லையா, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். பல்லவன் இருக்கான் பாரு, அவனை ஏதாவது செஞ்சிருவேன். என்னை பத்தின உண்மையை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் இந்த பணத்தை எடுத்ததையோ வெளியில நிக்கிறவிட்ட கொடுத்ததையோ நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா வில்லி ரேஞ்சுக்கு பேசவும் நிலாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நிலா அமைதியா இருக்காங்க. பல்லவனோட அம்மா பார்த்தா கையில கத்தியை வச்சுக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் பார்த்தா எடுத்துக்கிட்டு இருக்காங்க கீழே குனிஞ்சு. அந்த நேரம் பார்த்தா சரியா நடேசனும் எந்திரிச்சுறாரு. நடேசன் பார்த்தா இருமல் வருது, தண்ணி குடிக்க கிச்சனுக்கு வராரு. வந்து பார்த்ததுல நிலா பார்த்தா கதவை திறந்து ரூமுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. பின்னாடியே பார்த்தா பல்லவன் அம்மா வரவும், என்னம்மா இந்த நேரத்துல நீ இங்கே இருக்க, தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அப்பதான் நிலா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா நடேசன் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக வராங்க. இங்க பார்த்தா பல்லவனுடைய அம்மா முறைச்சு பார்க்கவும், அங்கிள் அது ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பதவிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா போய் படு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா வெளியில வராரு. வந்தவர் பார்த்தா தூங்காம உட்காந்தே இருக்காரு. பல்லவனோட அம்மா பார்த்தா கையில பணத்தை வச்சுக்கிட்டு எப்போரா வெளியே போறதுன்னு தெரியாம கையில பணத்தை வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. நடேசனும் தூங்காம உட்காந்தே இருக்காரு. நிலா பார்த்தா எந்திரிச்சு வெளியே வராங்க. நடேசன் கிட்ட வந்து, அங்கிள் நீங்க கொல்லப்புறமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சத்தமே இல்லாம நடேசன் கிட்ட சொல்லவும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசனும் சத்தம் இல்லாம கேட்கிறாரு. ஆமா அங்கிள், சத்தம் போடாதீங்க, நீங்க கொல்லப்புறமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நடேசனும் சத்தமே இல்லாம எந்திரிச்சு கொல்லப்புறமா போறாரு. பல்லவனுடைய அம்மாவும் பார்த்தா அவங்க வீட்டுக்காரிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக கொல்லப்புறமா வராங்க. இங்க நிலா பார்த்தா எல்லாரையும் உசுப்பி விட்டுறாங்க. சேரணனா எந்திரிங்க, சோலா எந்திரிங்க, பாண்டி பல்லவா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்தா தட்டி உசுப்பவும், என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா பதறி அடிச்சு எந்திரிக்கவும், அண்ணா எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா எல்லாரையும் உசுப்பி கூட்டிட்டு வரவும், பல்லவனுடைய அம்மாவும் பார்த்தா பணத்தை எடுத்து சரியா அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுக்க போற நேரத்துல நடேசன் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா பாத்துறாங்க. கையும் களமா பார்த்தா பல்லவனுடைய அம்மாவையும் பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரையும் பிடிச்சிடுறாங்க. டேய் பரதேசி பயலே, திரும்ப நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா இங்க பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கார போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாரு. கோமலும் வீட்டுக்காரும் கையும் களமா சிக்கிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.